வியட்நாமில் நடைபெற்ற ஏசியன் பீச் கேம்பஸ் கபடி போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை அந்தோணியம்மாள் தாயகம் திரும்பினார். மதுரை விமான நிலையத்தில் அவருடன் நமது செய்தியாளர் நாகேந்திரன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இந்த ஆசிய கடற்கரை கபடி போட்டி தொடர்ந்து இந்தியா 5 முறை பதக்கம் வென்றிருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட பங்களிப்பு என்ன? நான் இந்த 5th ஏஷியன் பீச் கபடிக்கு நான் இப்போ வியட்நாம் நடந்த மேட்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் நாங்கள் கொரியா வர்சஸ் இந்தியா மேட்ச் ஆடினோம். நல்லா இருந்துச்சு, டஃப்பாக போச்சு. என்னோட பங்கு என்னென்னா, நான் என்னால் ஒரு 5 பாயிண்ட் எடுக்க முடிஞ்சுது. அதனால தான் மேட்ச் வின் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபைனல்ஸ் தாய்லாந்து வர்சஸ் இந்தியா ஒன் சைடாக நாங்கள் மேட்ச் வின் பண்ணோம். என்னோட பங்கு நான் நல்லா டிஃபென்ஸ் ஆடினேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருந்து இந்த இந்தியாவுக்காக ஆடுறது ஒரு பெருமையாக நினைக்கிறேன். 31-41 பாயிண்டில் நாங்கள் வின் பண்ணோம். 10 பாயிண்ட் லீடில் நாங்கள் தாய்லாந்தை வின் பண்ணி தங்க மெடலோட வந்திருக்கோம். அடுத்து நடைபெறும் கபடி போட்டிகளுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் மேற்கொண்டுருக்கீங்க? அடுத்து உங்களோட லட்சியம் என்ன? என்னோட லட்சியம் இப்போ மகளிருக்கான உலகக்கோப்பை நடக்க போகுது. அந்த மேட்ச்சில் பங்கேற்கணும்னு என்னோட ஆசை. அதில் போயிட்டு மெடல் வாங்கணும், அதான் என்னோட டார்கெட். அதிக பிரபலம் இல்லாத இந்த கடற்கரை கபடி போட்டியில் நீங்கள் இந்த அளவுக்கு உங்களை ஆர்வத்தை செலுத்துறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து இதற்கு உங்களோட பின்னணி என்ன? நான் நார்மலாக கபடி தான் விளையாடுவேன். நான் இந்த பீச் கபடிக்கு போனது காரணம் எங்கள் கோச் தான். எங்கள் ஜனா சார், தேவா சார் தான் என்னை ஊக்கப்படுத்தினாங்க. நீ அந்த கபடிக்கு போனால் நல்லா விளையாடுவேன்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாதவா கல்லூரியும், யாதவா கல்லூரியுடைய காலேஜ் பிரின்சிபல், ஃபிசிக்கல் டைரக்டர், என்னோட கோச், இவங்க தான் எனக்கு உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.